வெள்ளைச்சாமி வாரணையா 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 சபைவாத மனித சபை முன்னே தெற்கு தீர்கள் நமக வெள்ளச்சாமி வாரணையா 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 ஆட்டத்துல சிறந்தவனோ ஆட்டத்துல சிறந்தவனோ வேட்டையிலே வீரனரா தெற்கு தீர்கள் நமக வெள்ளச்சாமி வாரணையா 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 வாசனிலே காட்சி வருவா குதிரையிலே வருவா
எத்தனை தெய்வம் வணங்கினாலும் ஆமா இந்த அகில உலகை கட்டி காக்கும் பரம்பொருளை அருமையான பக்கமேளம் அதற்கிணையாக ஒலிகன் ஒளி அமைப்பு கண்டிப்பா ராஜா ஆடியோ சொன்ன உரிமையாளர் அவர்களுக்கும் அதில் பணிபுரியும் ஆபரேட்டர் அவர்களுக்கு எங்களது கலைக்குழுப்பதின் சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிகளை வணக்கப்பட இருந்திருந்தாலும் இந்த அகில உலகை கட்டி காக்கும் பரம்பொருளை ஆகிற கண்ணுடைய அந்த வேப்பிலக்காயை வணங்கிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம போயிடுவோமா? கண்டிப்பாக பொன்மகள தேவியம்மா பொப்பனே நாரியம்மா ஆவன்முடி நாரியம்மா அவன் தாங்கி வீரமகாரியம்மா மற்றும் கடமை கண்ணியம் சொல்லக்கூடிய காவல்துறை அதிகாரி அவர்களே உங்கள் சார்பாகவும் எங்களது நாடக கலைக்குழுத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிகளை பல வழக்கு இருந்திருந்தாலும் 30 கோடி தேவர்களுக்கும் 47,000 சீமார்களுக்கு முந்தி பிறந்த தொந்தி கிடப்பதி மொத்த கடவுள் அப்படியேப்பட்ட விநாயக பெருமான வணங்கணுமா இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா பிள்ளையார் சொல்லி போடு செய்யறது சொல்லியிருக்காங்களா இல்லையா? ஆமா சொல்லியிருக்கீங்க. அப்படி சொல்லிருக்கீங்க. முன்னி முன்னி விநாயகனே 30 கோடி தேவர்களே பிள்ளையார் வண்டி வதங்கி விநாயகா விநாயகா உடன்குடியில் வாழ்ந்தவர் என்னாயே மந்தாளம்மா என்னாயே மந்தாளம்மா
பாட்டு வந்தன மாத்தணும் இன்னைக்கு வந்திருக்க பார்வதிய பார்க்கணும் கொஞ்சம் மாதிரி இருக்கு. இன்னைக்கே இப்படி அடிச்சு கிச்சுக்கிறேன். வரிசையா நாளை இருக்குது. இந்த மாசத்துல ஒரு நாள் கூட கேட்போம். வாங்கியாச்சா?
அப்படி ஒரு கட்டதும் புதுசா 2 வீடியோ வச்சிருப்பீங்க வீட்டுல? அதெல்லாம் மாத்திக்கிறது அப்பப்ப மாத்திக்கிறது. இந்த 2000 காசு வந்துச்சா இல்லையா? 4000 வரல. அப்படி இருந்தாலும் எத்தனை தெய்வங்களை வணங்கலாம். சரி ரங்கராசனே, இந்த இடத்துக்கு வரதுக்கு முதல்ல யாரு காரணமா இருந்தது? தாய் தந்தை. தாய் தந்தை. ஆமா. ஏன்னா ஆமா, கண்கண்ட தெய்வமே தாய் தந்தைன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா. ஏன்னா அம்மா 10 மாசம் சுமந்து பெற்றெடுத்த தாய் கூட அம்மா சொல்லி காட்டிடுவான். ஆமா, இன்னைக்கு 2 பேரையும் சேர்ந்து வணங்கி விட்டு அம்மா தாயை வணங்கணும், தகப்பனை வணங்கணும். 2 பேருமே வணங்கணும். 2 பேரையும் வணங்கிடுவோமா? அம்மா இங்கு சிறந்த முறையில் வீடியோ ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் அருமை அண்ணன் MKM லைவ் யூடியூப் சேனல் அலங்கமட்டியை சேர்ந்த மணி அண்ணா அவர்கள் கலை குடும்பத்தின் சார்பாக அண்ணா அவர்களுக்கு எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த ரொம்ப நன்றிகள் வணக்கப்பட இருந்தாலும் 10 மாசம் என்ன சுமந்தி பெத்து எடுத்து அம்மா அன்புக்கு முன்னால ஆகாச சும்மா ரத்தத்தைகள் பாலாதந்தி ஊட்டி வளர்த்தே அம்மா அன்புக்கு முன்னால ஆகாச சும்மா அன்புக்கு முன்னால ஆகாச சும்மா அம்மாடா சும்மாகேடா அவர்களேடா நானும் ஏடா தங்கம் கொண்டே பூமி பூமி என்ன தாங்கி கொண்டே சாமி சாமி பெத்தவனே மறந்த அவ செத்தவனே தாண்டா அந்த உத்தமியே நினைச்ச அவ உத்தமனே தாண்டா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கடா அம்மாவே வாங்க முடியுமா நீயும் அம்மாவை வாங்க முடியுமா இரவு ஒன்று தேடி வந்து நின்னாடோ தாய் போலே தாங்க முடியுமா தாய் போலே தாங்க முடியுமா மண் வாசம் வீசும் எங்க ஊரு நல்ல ஊரு ஊருக்குள்ள அப்பாவுக்கு பேரு நல்ல பேரு எங்க அத்தா ஒரு கோயில் எங்க அப்பா அதில் சாமி எங்க அத்தா ஒரு கோயில் எங்க அப்பா அதில் சாமி இதுதானே எங்களோட பூமி மண் வாசம் வீசும் எங்க ஊரு நல்ல ஊரு ஊருக்குள்ள அப்பாவுக்கு பேரு நல்ல பேரு 300 நாள் சுமந்து என்ன மூச்சடக்கி பெத்தெடுத்து பல 100 தவம் இருந்து என்ன பக்குவமா என்றெடுத்து மாறுனையும் தோளுனையும் நாவரங்க ஈன கட்டி காட்டுனையும் மேட்டுனையும் நெத்தி வேதரத்தம் சொட்டி எனக்காக தியாக செஞ்ச சாமி எனக்காக தியாக செஞ்ச சாமி இன்னைக்குமே தாய் தாண்டா பூமி இன்னைக்குமே தாய் தாண்டா பூமி ஆத்தாடி இல்லேடா ஆதரிக்க யாரு இருக்கா புதுச்சீட வாங்கி வந்து உன்னை புதச்சகனும் பார்ப்பதற்கா எத்தனை பிறவி முகத்தில் நான் முடிக்க இங்கு போய் தேடுவேனம்மா பட்டக்கடனே நான் நினைக்கேன் நான் கண்ட கடவுளே அந்த மலை எரிஞ்சது அந்த மலை நீ என்று அப்புறமா தெரிஞ்சது கஷ்டப்பட்ட காலத்திலே நீ கலகலன்னு சிரிச்சே கஷ்டப்பட்ட காலத்திலே நீ கலகலன்னு சிரிச்சே ஓ கண்டாகி சிலையிலேயே கண்ணீரை தொடச்ச ஓ கண்டாகி சிலையிலே கண்ணீரை தொடச்ச
தாய்க்காக எத்தனை பாடங்கள் இடம்பெற்றிருந்தாலும் ஆமா பெத்த தகப்பனுக்காக 2 கட்ட வேலை கொட்டி வச்சு நீ கட்டில தூங்க மரகட்டையில வேக போற அப்பாடி போற தீர நான் நோக்கி போறேன் கட்டி வச்சு நீ கட்டையில நம்ம எந்த ஒரு இலையில இருந்து வந்திருக்கிறோம் அம்மா கிராமத்து தீவத்தை வணங்கணுமா இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா முன்னோடியா இருக்கிறது அம்மா உங்களை வணங்கி விட்டு அம்மா அதுக்கு பிறகு நம்ம போயிடுவோம் போவோம். திருச்சி நல்ல மாவட்டமா மருங்காபுரி தாலுக்காமா பூனையூர் எல்லையிலே வாழும் நீலி அம்மா உன் நினைவா மாவட்டமா
சித்தாம்பட்டி சட்டமட்டி கரையருக்கு சித்தாம்பட்டி என்பது எழுதுகிறார். சரி, சித்தாம்பட்டி ஊரிலே சேதுபதி தேவருக்கும் செம்பகம்மாளுக்கும் ஒரு கல்லங்குடியிலே பிறந்து கல்லங்குடியில வளர்ந்து வந்த கல்லர் மகன் பெற்றெடுத்த வெள்ளச்சாமி என்பது எழுதுகிறார். இந்த வெள்ளச்சாமியோ 5 வயது அறியாத குடும்பத்தில் இருக்கும் பொழுது என்னுடைய தந்தை சேதுபதியாகப்பட்டவர் மாடுபடி ஆட்டம், சிலம்பாட்டம், போராட்டம் சொல்லக்கூடிய எப்பேற்பட்ட கலை நிகழ்ச்சியை பெற்றாலும் எங்கு சென்றாலும் சிறப்பாக ஆடக்கூடியவர். தை மாதம் 3ஆம் என்றால் என்னுடைய சக்கம்பட்டிக்கு அருகே இருக்க உரகாம்பட்டியில மஞ்சு விரட்டை நடிப்பது விளக்கம். சரி, அந்த மஞ்சு விரட்டுக்காக என்னுடைய தந்தையும் அவருடைய நண்பருமான முத்ரா சிறுவன் மாடுபடிக்கு செல்வது விளக்கம். வழக்கம் இருந்தாலும் ஆமா கெட்டிக்காரனே, ஆமா நீங்க எல்லாம் பொழுது முடிஞ்சா எங்க போவீங்க? நாங்கெல்லாம் டீ கடைக்கு தானே போறது. சொல்லலாம் நீங்க போவீங்க? உண்மையிலுமே டீ கடைக்கு தான் போறது. அது கூட போறதுக்கு நேரம் இல்ல. ஆனா நீங்க எல்லாம் பொழுது முடிஞ்ச டீ கடைக்கு போவீங்க. ஆமா, எங்க போய் பொழுது முடிஞ்ச எங்க தெரியுமா போவேன்? எங்க எந்த கருவக்காட்டு தூளா கஞ்சா விற்கிறாங்க, சரி எந்த இடத்தோட பட்ட சாராயம் விற்கிறாங்க, ஆமா எந்நேரமும் போதையில இருக்கக்கூடிய ஆளு யாருன்னு கேட்டீங்கன்னா கேட்டா எங்க அப்பா ஒரு ஆள் தான். நல்ல மனுஷன் அவரு. ஆனா குடியாரனுக்கு பிறந்த பிள்ளை நான் எப்படி இருக்கிறேன்? நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். தாய் 8 குட்டி 16. சரி, நீ அவரே அப்படின்னே நீ எப்படியோ யாரு நீங்க அப்படி நீ பார்த்தா குடியா இருப்பீங்க. இல்லைங்க, நல்ல மனுஷனே. நம்ம பேங்க் அங்க உள்ள பார்த்தா 5-6க்கு மேல கிடக்குது. என்னதுயா இந்த உள்ளதே? என்ன கிடந்துச்சு? நீங்க தான் அங்க போதையில படுத்து கிடப்பீங்களே. ஆமா ஆமா, அப்படியா? சரி சரி, அப்படி இருந்தாலும் தை மாதம் 3ஆம் என்றால் சரி என்னுடைய வீட்டில எனக்காக பிறந்த நாள் நடைபெற்று கொண்டிருக்குது. ஆமா ஆமா, ஆனா வீட்டுக்கு வந்த உடனே அடிச்சுக்கிட்டு கிடக்குறாங்க. யாரு? என்னுடைய ஆத்தாளுக்கு அப்பனே. ஏயா உனக்கு அறிவு இருக்காடா? சோறு தானே தின்னேன், சோறு தானே தின்னேன். அண்ணே உன்னை நான் கேட்பேன், எங்க ஆத்தா கேட்கிறாங்க அப்பனே. சரி, உனக்கு அறிவு இருக்காடா? அப்படி மானகட்ட பையல நீ சோத்தான் திங்கிறிய, சரி இல்ல சோத்த விட்டுட்டு வேற எதுவும் திங்கிறியாடா? ஆமா, நம்ம மதம் இருந்து 5 வயது அறியாத புறத்துல இருக்கிறானே சின்ன நமக்கு திருமணமாகி வெகு நாட்களுக்கு குழந்தை இல்லை இல்லாம 15 வருஷத்துக்கு பிறகு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறானே. ஆமா, அவனுக்கு இன்னைக்கு பிறந்தநாள் விழா நடக்குது. ஆமா, அதுல நீ இல்லாம கலந்துக்காம மாடு பிடிக்க போறியடா பாவி சண்டால சண்டால. அட நீ போன இடத்துல செத்து போயிட்டீங்கன்னா பெட்டியார் நாளைக்கு வேற வேற தான் வருவாங்க. அண்ணே ஒன்னே நான் சொல்லுவேன், அதான எங்க ஆத்தா சொல்றாங்க அப்பனே. சரி, அட நீ போன இடத்துல செத்து போயிட்டீங்கன்னா சரி உன் பிள்ளை யாரையா வளர்ப்பா? ஆமா அப்படின்னு என்னுடைய ஆத்தா கேட்டா. சரி, கேட்டதுக்கு என்னுடைய தகப்பன் சொன்னேன். எப்படி? ஏன்னா குடியாரமுத்தி எப்படி இருக்க? குடியாரமுத்தி காலையில விடிஞ்சாதான் தெரியும். எப்படி குடியாரம் வச்சு விடிஞ்சா போச்சுன்னு இருக்கா? ஆமா ஆமா, அது மாதிரி அடி நீ என்னடி சொல்றது? ஆமா, அத நான் என்னடி கேட்கிறது? நீ சரி வீராத்மா பேசிட்டு வீட்டை விட்டு புறப்பட்டாரு என்னுடைய தந்தையும் அவருடைய நண்பருமான முத்ரா சிறுவரும். சரி, அந்த வரங்காம்பட்டி மஞ்சு விரட்டிலே என்னுடைய தந்தை சேதுபதியாகப்பட்டவர். சரி, மாறுவட்டி மாண்ட மனித விட்டார். பாவம் நல்ல மனுஷன். நேத்தெல்லாம் பேப்பரை பார்த்துட்டு இருந்தாரு ஊனங்கள்ல. இங்க செத்து போயிட்டாரா? அண்ணே சின்ன வயசுலயே தகப்ப எழுத விட்டேன். ஆனா அவளை எங்க அப்பனுக்கு பொண்டாட்டியா? ஐயா இல்ல கேட்கிறேன், பெற்ற தாய் அப்படி சொல்ல. நேரம் வரைக்கும் 1 மணி நேரம் பாடின தாயை பத்தி பெற்ற தாய் அப்படி சொல்லாது. இல்லனே, கட்டின மனைவி புருஷன் வீட்டை விட்டு புறப்படும் போது ஆமா நிரசந்து தண்ணி வந்து கொடுத்து பார்த்து பத்திரமா போயிட்டு போய் ஆமா மாட்டை பிடிச்சிட்டு வீடு திரும்பியான்னு சொல்றோம் பொண்டாட்டி. வழி அனுப்பி நல்ல முறையா போயிட்டு வாங்க சந்தோஷமா சொல்றோமா பொண்டாட்டி. ஆமா, நீ போன இடத்துல செத்து போயிரன்னு சொல்றோம் பொண்டாட்டியா? என்ன அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனையோ என்னமோ. ஆனா அவளை கண்ணார கண்ணு வழி சரி பெற்ற தாய் அப்படி சொல்லாதியா பாவம். ஏன்னா தாய்க்கு பின் தாரம்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆமா, எனக்கு இருந்தாலும் பெத்த தகப்பனே அவங்க உயிர் உள்ளவரையும் தகப்பனையும் தாயையும் அம்மா கைவிட்ட கூடாது. கண்டிப்பா, ஏன்னா தகப்பன் தாய் பிறந்த கோயில்களை தந்தை சொல்லுக்கு மந்தமையாக சொல்லி இருக்கிறாங்க. அம்மா ஏன்னா நாளைவாசி இந்த நாட்டுல என்னன்னா குடியாலதான் குடும்பம் கிடது. ஆமா ஆமா ஆமாங்க, எந்த தப்ப பண்ணாத மகனை சொல்றாங்க பெத்த தாயே. ஆமா, அதான் இப்படி முதல்ல பண்ணுவாங்க. நம்ம வேலையை முதல் செய்வான். எந்த இடத்துக்கு போகாத மகனை பெற்ற தகப்பன் சொல்றோமோ அங்கேதான் போய் முதல்ல நிற்பாரு. ஆமா ஆமா, ஆனா சின்ன வயசுலயே தகப்பன் எழுந்து விட்டு சரி என்னை வளர்ப்பதற்காக கொல்லி வைக்க ஒத்த புள்ளதானே இருக்கிறான்னு நினைச்சுக்கிட்டு என்னுடைய தாய் செம்பாகி வீடு வீடா போய் பட்டு சொம்ப விளக்கி சரி பண்ட மாத்திர கழுவி சரி ஒரு போனாடுபடியில பண்ணக்கிருந்த 1000 மசமாடு வைத்து கொல்லி வைக்க ஒத்த புள்ளதானே இருக்கிறான்னு என்னை வளர்த்து வந்தா. ஆனா தங்கராசன்
நான் சும்மா இருந்தாலும் ஆமா ஆமா இனி பிடிச்ச சொல்லி சும்மா விடுவாங்க. எப்படியா விடுமா சும்மா விடுமா? பேருக்கேத்த உடம்புக்கேத்த ஆளு சும்மா சொல்லி சும்மா இருக்குமா? ஆனா எந்த ஒரு தாயை நினைக்கக்கூடியது ஒண்ணுனே. ஆமா ஏன்னா நம்ம மகனை படிக்க வைக்கணுமே, பெரிய ஆளாக்கணும். ஏன்னா கணவன் தான் செத்து போயிட்டேன். ஆமா ஆமா நம்ம பிள்ளைய கண்ணடக்கு பார்க்கணுமே எப்படி மனசுல கூட ஆசையை வச்சுக்கிட்டு சரி இன்னை கொண்டு போய் பள்ளி கூட சேர்த்து விட்டாங்க. ஏன் நிசமாவா? ஆமாண்ணே. எனக்கு பார்த்தா அப்படி தெரியலையே. என்னென்னமா தோசை திருப்பி உலக்க இதெல்லாம் வச்சிருக்கேன், இன்னும் கை காலெல்லாம் தொங்க விட்டுருக்க. உலக்க இல்லையா? ஆமா இல்லண்ணே, அந்த பக்கம் நம்ம தொங்குதானே குஞ்சத்தோட. அது வில்லு இல்ல. இது தோசை திருப்பியா? இது கணை. அதான் நம்ம ராமேஸ்வரத்தை அங்கிட்டு போய் ஆம்லெட் கேட்டோம், இந்த மாதிரி தான் திருப்பி திருப்பி போட்டேன். அதை தோசை பெருக்குன்னா மொட்டையா இருந்துயா? ஓ இது அன்பா வில்லம்பா? சரி சரி. அப்படி மனசுல ஆசையை வச்சுக்கிட்டு சரி இதை கொண்டு போய் பள்ளிக்கூடம் சேர்த்து விட்டானே. ஆக ஒரு ஐஏஎஸ் பள்ளிக்கூடம் போனேன். ஒரு ஐஏஎஸ் ஒரு ஐபிஎஸ் ஒரு எம்எல்ஏ ஒரு ஆசை இருக்கு. இந்த வேலைக்கெல்லாம் போயிருந்தேனா இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருப்பேன். ஐயா அதை விட இதுதான் பெரிய இதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா ஆமா நமக்கு ஒரு மேடையில ஏறி நின்று அம்மா பேசணும்னா அம்மா அது யாராலையும் முடியாது. கண்டிப்பா. ஏன்னா பள்ளிக்கூடத்துல பாடம் எடுக்கிற வாத்தியார் கூட நின்று பேசினாலும் பதட்டப்படுவாங்க. ஆமா ஆமா. அப்படிப்பட்ட வேலைகளை நம்ம நின்று பேசணும்னா கண்டிப்பா கண்டிப்பா நமக்கு அந்த கலைவாணி நமக்கு எழுதி வச்சிருக்க எழுத்து. அதுக்கு முதல் காரணம் தாய் தந்தை. ஆமா அவளுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். கண்டிப்பா கண்டிப்பா. இந்த நாடகத்துக்கு நான் வந்ததுன்னா எவ்வளவு ஒரு கஷ்டம் தெரியுமா? ஆமாங்க ஆமாங்க. சும்மா அந்த கீழே உட்காந்து பார்த்து வந்தேன் நாடகத்துக்கு. ஆமா ஆமா. இதோட நாடகத்துறைக்கு வந்து 3 வருஷம் ஆச்சு. ஆமா. ஆனா அப்போதைக்குள்ள நான் வந்து இந்த சைட்ல நின்று பார்ப்பேன். ஆமா யாருன்னு கூட தெரியாது. ஆனா இன்னைக்கு நம்ம கலைத்துறைக்கு வந்திருக்கிறோம். ஆமா அப்படின்னோம்னா நம்ம எதற்காக வந்திருக்கோம்னு சொல்லிட்டு ஆமா மரியாதை நமக்கு அந்த பேரு புகழ் நம்ம காட்டுக்கு போற வரையும் இருந்தா போதும். நமக்கு பேரு புகழோட இருந்தா அது போதும். மற்றவங்களை யாரையும் எடுத்து வாழக்கூடாது. கண்டிப்பா. நமக்கு உண்டான பேரு புகழ் இருந்துச்சுன்னா அது போதும். அதுவே போதும். அப்படி மனசளவுல ஆசையை வச்சுக்கிட்டு இந்த கொண்டு பள்ளிக்கூடம் சேர்த்து விட்டானே. சரி நான் எங்கேயா பள்ளிக்கூடம் போனேன் பார்த்தா நான் எங்கே படிச்சேன். நீங்க போக மாட்டீங்க. மலைக்கு கூட போய் ஒன்றுன ஆளு நான் கிடையாது. நல்ல மனுஷியா நீங்க. ஆனா பாட புத்தகம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டேன். சரி வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மட்டும் என்னுடைய சக்கம்பட்டிக்கு நேர வெள்ளமலை வாரன்னு ஒரு இடம். அந்த இடத்துக்கு சரி வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மட்டும் வேட்டைக்கு செல்வது வழக்கம். ஏனே சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் நல்லா இருக்குது. சரி அதை விட எங்க ஊருக்கு பக்கத்துல வந்து பாருங்க, இங்க தொட்டா அங்கதான் போய் நிற்கும் மழை தொடர்ச்சி. இல்லனே இத்தனை மலையை விட்டுட்டு ஐயா வெள்ள மலைக்கு ஐயா போகணும். நான் பிறந்தது வெள்ளிக்கிழமை. ஆமா எனக்கு பேர் வச்சது வெள்ளச்சாமி. சரி நான் வேட்டைக்கு போற இடமும் வெள்ளமலை காடு. காரணம் இல்லாம போன இந்த வெள்ளச்சாமி பொறுத்த 3மே கரெக்டா இருக்கு. காரணத்தோட தானே போனேன். அந்த மத உச்சியில சரி உண்டி புளிய மரத்துல இத்த தண்டி முந்தியா ஒரு 2000 பேர் போலாமா? கிட்டத்தட்ட 2 பேர் தான் அந்த மரத்து முந்து உள்ள போக முடியும். உங்களுக்காக தயார் பண்ணி வச்சிருக்காங்க. 2000 பேர் போன மரம் என்னத்துக்கே ஆகும். சரி மரம் ஒடிஞ்சு கீழே விழுந்துரு. அந்த புளிய மரத்தை பொந்துக்குள்ள என்னுடைய காடை கூட கவதாரி கட்ட வெள்ளமலை புளிய வச்சுட்டு சரி வேட்டைக்காரன் அசதியில கண்ண சென்று விடுத்துறது. அந்த புளிய மரத்துக்கு அடியில யாரும் இல்லாத நேரத்துல சரி தன்ன தலைமையில நான் போற வெள்ளமலை காட்டுக்கு வெள்ளாடு ஓட்டிட்டு வரணும். யாரியா வந்தமா அம்மா ஆட்ட மேச்சமா வீட்டை பார்த்து போயிருந்தா அவளை ஐயா நான் ஊரா தேடி தெரிய போறேன். இந்த நாடகத்துக்கு தான் வரப்போறோமா? இந்த மேடைக்கு தான் வரப்போறோமா? இந்த மேடைக்கு தான் பார்க்க போறோமா? இந்த ராஜா மகேஷெல்லாம் பார்க்க போறோமா? அப்படி வாழ்க்கையில எந்த ஒரு பெண்ணை ஏறெடுத்து கூட பார்க்காத ஆளு கட்டுப்பாடோட வாழ்ந்தேன். ஏன்னா வணக்கம்ண்ணே. பொம்பெல்லாம் உங்களுக்கு பிடிக்காத அந்த வாழையே ஆகாதியா? சரிண்ணே சரி. இல்ல சரி சொல்லல. இல்ல என்னன்னு சொன்னீங்கன்னா நானும் தெரிஞ்சுல. வேலைலாம் புள்ள இருக்குது அதான் கேட்டேன். பொம்பெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது. 24 மணி நேரம் 24 hours போன் மட்டும் குறைய மாட்டேங்குது. அத வீட்டுல பேசிட்டு இருப்பாங்க. அப்படியானே நான் எங்க நாடத்துக்கு போறது தூங்குறது செல்ல போட்டுருவேன். சரி நான் பேசணும் உங்களை பிள்ளைகிட்ட. சரி நான் நல்ல மனசனே இப்படியே இருந்தா குழந்தைக்கலானே. அதை என்னைக்கு உள்ள வந்த போறோம். அப்படி என்னுடைய ஆனால் அழகுனா அழகு அப்படியேப்பட்ட ஒரு அழகியா பிரம்மன் படைச்சதுலயே கண்ணுக்கு அவன் மட்டும் தான் அழகா தெரிஞ்சா சுண்டு விட்டே வரேன். ரத்தம் நீ அதைத்தான் சொல்றேன். அப்படியே ஒரு அழகு. ஏன்னா ஒரு பெண்ணை விரும்புறது முக்கியம் இல்ல. அவனுடைய மனசுல என்ன விருப்பம் இருக்க தெரிஞ்சுட்டு விரும்பணுமா இல்லையா? கண்டிப்பா பார்த்த உடனே சரி அவன் மேல வந்த காதல் எப்படி தெரியுமா? எப்படியா
பார்த்த உடனே காதல் வந்துருச்சா? ஆமா, பார்த்த உடனே அப்புறம் காதல் பண்ணாதானே அப்புறம் எந்த பிள்ளையா இருந்தாலும் ஒத்துக்க. ஆமா, பார்த்த உடனே பேசல. ஆமா, பேசுறதுக்கு அப்புறம் சண்டை வர கச்ச ஓம் முருகா எலக்ட்ரிக்கல் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் காவக்காரப்பட்டி ஏகே காவக்காரப்பட்டியா சரி ஏகே அம்மன் எலக்ட்ரானிக்ஸ் புத்தானத்தம் கிருஷ்ணா மொபைல்ஸா இன்னொன்று பேர் இருக்கு விஜயா விஜய் டூ வீலர்ஸ் அண்டு கிருஷ்ணா மொபைல்ஸ் புத்தானத்தம் அண்ணா அவர்கள் எனக்காக 100 செல்வங்களை அன்பளிப்பு அளித்து பெருமை சேர்த்துள்ளார்கள். அண்ணா அவர்களுக்கு எங்களது கலைக்குழுமத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி நன்றிகள் வணக்கம். அப்படி பார்த்த உடனே எப்படி தெரியுமா? எப்படி சென்னை சரி விளைச்சாமை கோணா இருக்கும். மலையாத்தாளுக்கு 7 அண்ணன்மார்களுக்கு இளையமாக பிறந்தவள். அவள் பேரு வெள்ளையம்மா, என் பேரு வெள்ளச்சாமி. சரி அங்கடா சொன்னேன். ஆமா அவன் நீட்டுனானா? நீட்டுனா இல்லையா? கட்டி போடுவேன் தாலி. சரி சாதக பொருத்த கூட பார்க்க தேவையில்லை. பேரு பொருத்தத்தை வச்சு கட்டி போடுவேன் அவளை. ஆனா பெண்புத்தி பெண்புத்தின்னு சொல்லி இருக்கிறாங்க.
ஆமா. ஆண்கள் மனசு பெண்கள் மனசு ஓடுற தண்ணி மாட்டா அப்படியா? எங்கனுமே நிக்காது, சரி, ஓடிக்கிட்டே இருக்கு. ஆமா. ஆனா ஆண்கள் மனசு அப்படி இல்லையா? ஒரு பெண்ணை நினைச்சு விரும்பிட்டான அவன் கட்ட கடைசி காட்டுக்கு போற வரையும் டாஸ்மார்க்ல கடந்து போயிடுவேன். டெய்லி 500,000 அப்படி இருந்தாலும் நமக்கு பொது விஷயம் தேவையில்லை. கதைக்கு போயிடுவோமா? அப்படி ஒரு பெண்ணை விரும்புறது முக்கியம் இல்ல, அவருடைய மனசுல என்ன விருப்பத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம விரும்பினா நமக்கு நல்லது இல்ல. அதனால என் மனசுல இருக்கிற ஆசைவட்ட சொல்லலாம்னு அவன் பக்கத்துல போவேன். சரி, இங்க நம்மள பிடிக்கலன்னு சொல்லிடுவாங்க, இல்ல ஏத்துக்கிட மாட்டான்னு மனசுல கூட பயம். சரி, அன்னைக்கு தான் எங்க அப்பா புத்தி வந்துச்சு. என்னது? விரும்பின கருவ காட்டுக்குள்ள போனேன். இருக்குடா, கருவக்காட்டுக்குள்ள காரணம்னா போனேன். எதுக்கு போனீங்க? கருவக்காட்டு பொருளை சரி கஞ்சாவும் பட்ட சாராயம் வித்துட்டு இருந்தாங்க. சரி, அதை வாங்கி குடிச்சு விட்டு அளவு கலந்த போத ராஜ போதையில கள்ளமாடி வெள்ளமலை காட்டுக்குள்ள வந்துட்டேன். சரி, இந்த சண்டாளி வெள்ளாடு வச்சுட்டு இருந்தாங்க. ஆமா, விறுவிறுன்னு அவன் பக்கத்துல போனேன். சரி, அடி வெள்ளையம்மா, என்னைக்கு இந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள பொண்ணை நான் பார்த்தனோ அன்னைக்கு என் மனசை பறி கொடுத்துட்டேன். சரி, யார பார்த்தாலும் உன்னை பார்த்த மாதிரி இருக்கு, என்கிட்ட யாரு வந்து பேசுறாலும் நீ பேசுற மாதிரி இருக்கு, இந்நேரமும் உன் நினைப்பு என் கண்ணோரமா உறுத்திட்டு இருக்குது. உன்னை நினைச்சு போய் வீட்டுல படுக்க பாய் விரிச்சா எனக்கு தூக்கம் தான் வருதா? ஒரு வாய் சோறுதல்ல இந்த உடல்லதான் ஒட்டுதா? இந்நேரமும் உன் நினைப்பு என் கண்ணோரமா உறுத்திட்டு இருக்குது. சரின்னு மட்டும் சொல்லு விளையம்மா. உன்னை கால மணிரண்டு உன்னை கண்கலங்கமா வச்சு நான் காப்பாத்துறேன்னு கேட்டியா? சரி, அதுக்கு விளையமா ஒரு வார்த்தை சொன்னா என்ன சொல்லுச்சு? அட போடா குடியார பையல, அட நீ தொடரல என்ன பார்த்து குடியார பையன்னு சொன்ன விளையம்மா. சின்ன சின்ன வயசுல இருக்கும் பொழுது எங்க அப்பா மாடு பிடிக்க போய் செத்து போயிட்டா. அந்த கஷ்டத்தை நினைச்சு கூட நான் முடிச்சது கிடையாது. என்னை வளர்ப்பதற்காக என்னுடைய தாய் சம்பாதி வீடு வீடா போய் பட்டு பாத்திரம் விலக்கி இவனை வளர்த்து வந்தா. சரி, அந்த கஷ்டத்தை நினைச்சு கூட நான் முடிச்சது கிடையாது. அப்புறம் என் மனசுல இருக்கிற ஆசையை உங்ககிட்ட சொல்லணும்னுக்காக அந்த தைரியத்துக்காக தான் நான் குடிச்சேன். சரி, பார்த்து நீ குடிக்கார பையனை கேட்கிறியா? ஆமா இல்லைங்கம்மா சொன்ன உடனே சரி பிள்ளைச்சாமி என்னுடைய அண்ணன்மார்கள் 7 பேர் எனக்கு 7 இடத்த வீடு கட்டி வச்சிருக்கிறாங்க. ஆமா, அதையெல்லாம் விட்டுப்பட்டு இந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள நான் வெள்ளாடு ஓட்டிட்டு வரேன். எனக்கு என்ன தலையெழுத்தாயா? தலையெழுத்தா? இந்த வெள்ளமலை காட்டுக்கு வெள்ளாடு ஓட்டிட்டு வரத ஒன்ன பாக்கறாயா? ஆமா, ஒரு குடியார பையனை தெரிஞ்சிருந்தா வெள்ளமலை காட்டுக்கு நான் வந்திருக்க கூட மாட்டேன். ஆமா, நான் மனசார விரும்பிருக்க கூட மாட்டேன்னு சொன்ன உடனே சரி இருமனது ஒரு மனம் ஆகிவிட்டு. ஆமா ஆமா, ஆன உடனே வேட்டைக்கெல்லாம் போறது கிடையாதுயா. சரி, அப்புறம் வெள்ளம்ப காடை கொண்டு கபதாரி கட்டெல்லாம் கொண்டு போய் புளிய மரத்து பந்துக்குள்ள சோத்துக்கு என்ன பத்திரமா புளிய வச்சுட்டு சரி வெள்ளையமால கூட்டிட்டு போயிருவேன் மதுரை மேல்மாசி வீதிக்கு. எதுக்குயா? எதுக்கு தெரியுமா? அவ சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்டு கேட்பல பொன்பொருள்லாம். ஓஹோ, அதை எல்லாம் ஒரு கடமிடாம ஏறி இறங்கி அவ என்னென்ன பொன்பொருள் ஆசைப்பட்டு கேட்டாலும் சரி அதுக்கு எல்லாம் மனசார வாங்கி கொடுத்தையா? அவ்வளவு தூரம் போகணும். புத்தானத்துல இருக்கு இல்லாத பொருளை குருண மருந்துல இருக்குது, என்னென்னமா இருக்குது, பால் இருந்து நம்ம பக்கத்து பாரு அருள் செடி எல்லாம் இருக்குது, அது வேற இருக்கு. இன்னும் கல்யாணம் கூட பண்ணல, வாழணும். அப்படியா? சரி சரி, இத்தனை பொருள் இங்க இருக்கு. அப்படி வில்லியம்மாவை கூட்டிட்டு போய் ஒரு கடை விடாம ஆசைப்பட்ட பண்பர்களை வாங்கி கொடுத்தேன். சரி, வாங்கி கொடுத்து நானும் எங்க வில்லியம்மாவை சந்தோஷமா இருந்தேன். ஆமா, ஆனா இன்னைக்கு நான் தான் முக்கியம்னு சொன்னவன் நாளைக்கு எனக்கு தேவையில்லான்னு சொல்லிட்டேன். எங்க போறது? அம்மா ஏன்னா ஒரு ஆட்சி மாற 5 வருஷம். ஆமா ஆமா, கும்பல மனசு மாற ஒரு நிமிஷம் போதும். அதனால அவ கைய பிடிச்சுக்கிட்டு தளத்தரம் இழுத்துட்டு போனேன் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு. சரி, அடிக்க வெள்ளையம்மா என்ன நீ மனசார விரும்புறது உண்மையா இருந்துச்சுன்னா இருந்தா இந்த தாய் மதுரை மீனாட்சி அம்மனை சாட்சியா வச்சு சரி என்னைக்கு இருந்தாலும் வாழ்ந்தாலும் என் கூட செத்தாலும் என் கூட என்னை விட்டு நீ ஒரு காலமும் போக கூடாது. உன்னை விட்டு நான் ஒரு காலமும் பிரியக்கூடாது. எனக்கு சத்தியம் பண்ணி ஒரு கேட்டையா? சரி, வெள்ளையம்மானும் வெள்ளச்சாமி இன்னைக்கு இருந்தாலும் வாழ்ந்தாலும் உன் கூட செத்தாலும் என் கூட உன்னை விட்டு நான் ஒரு காலமும் போக மாட்டேன். சரி, என்னை விட்டு நீ ஒரு காலமும் போக கூடாது. ஆமா, நீ கட்டுற மஞ்சத்தாலி காலம் பண்ணிட்டு உனக்காக நான் காத்திருப்பேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தா. ஆனா சத்தியம் பண்ண நாள்ல இருந்து சரி யாரு கண்ணு பட்டுச்சோ சரி இல்ல உங்க கண்ணு பட்டுச்சோன்னு தெரியல. எங்க சத்தியமா காதல சேர்த்து வச்சதானே பழக்கம். நாங்க போற மேடைக்கு போற சேர்த்து வச்சது காலையில மட்டும் வெட்டிடுவோம். 7 துண்டா வெட்டிடுவோம். அதில் ஒன்று சந்தேகம் மைக்ல கை வச்சிட்டாங்க. அப்படியா? அப்படி நாளை வில்லையம்மா பிரிச்சுட்டோம்.
சரி நான் வேட்டைக்கு வராத சேரி கேட்ட கூட சரி வெள்ளையமான வெள்ளமலை காட்டுக்கு வெள்ளாடு ஓட்டிட்டு வரது இல்லையா? ஆமா. ஏன்னா வீட்டுல உடல்நிலை சரியில்லாம படுத்த படுக்கையோட கிடக்கிற பெற்ற தாய் அண்ணன் எடுத்து வைக்க கூட எங்க குடும்பத்துல ஆளு கிடையாது. சொந்தமே இல்ல, சொந்த பந்தங்கள் எதுவுமே இல்ல. ஆத்தா முக்கியமா, வெள்ளையமா முக்கியமான பார்க்க பொழுது சரி என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் அவளை நான் பார்த்து போடுவேன். அம்மா ஆத்தா உசுறு போச்சுன்னா திரும்ப பார்க்க முடியுமா? முடியாதுன்னு. அதனால ஒரு முறை வெயிலாட்டாரதும் சிறப்பாட்டாவ தொழிலா வச்சுக்கிட்டு ஆத்தா உசுரை காப்பாத்துறீங்க. சரி காப்பாத்தி ஆனா ஒரு வருஷமா 2 வருஷமா அது சரி இன்னையோடைய வெள்ளையமான பார்த்து 15 வருஷம் ஆச்சியா. 15 வருஷம் வெள்ளையமான பார்ப்பதற்கு சரியான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது. எப்படி? அவளுடைய ஒரு அருப்பு கொண்ட திருப்பத்தூரிலே சரி முத்தாலம்மன் சாத்திரை திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சரி அந்த திருவிழாவுக்கு இந்த வெள்ளச்சாமியோட ஒயிலாட்டப்பட்டி சிலம்பாட்டப்பட்டி நடைபெற இருப்பதால் அந்த ஒரு நாட்டு மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். போறதுக்கு முன்னாடி எத்தனையோ ஊருக்கு போயிருக்கிறார். எத்தனை இடத்துல இந்த வெள்ளையம்மாள் வெள்ளச்சாமி பாண்டிமுடிகளைய பாட்டா படிச்சிருக்கிறான். இன்னைக்கு இந்த ஒரு மந்தையில இந்த வெள்ளையம்மாள் வெள்ளச்சாமி அந்தொட்டி யார் யார் இருக்காங்க பார்க்கணுமா இல்லையா? பிள்ளையார் கோவில் விடையில இன்னைக்கு கண்டிப்பா பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கு பிறகு நம்ம அருப்புக்கோட்டை திருப்பத்தூர் போவோம். அந்த தூங்குறவங்கள எந்திரிச்சு பாருங்க, எழுப்புங்க. இந்த வரையும் பார்த்தது சரி. இதுக்கு மேல இந்த மதுரை பாண்டிச்சாமி நாடகத்திலேயே முக்கியமான கட்டம் இதுதான். சரி எல்லாம் எழுப்பிடுங்க. அருமையான ஒரு மக்கள், அருமையான ஒரு தாய்மார்கள் நம்ம ஊருக்கு வந்திருக்க சிறப்பு. நாங்க எத்தனையோ ஊருக்கு போயிருக்கோம், இருந்தாலும் நம்ம ஊரு பக்கத்தோர் தான். நாங்க எல்லாம் வெக்கப்படாம கூச்சப்படாம குலவு சத்தம் போட்டு முன்னாடி படுத்துறவங்க ஆரவாரப்படுத்துங்க. எந்திரிங்க.